அதாண்ணா ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற எல்லா கண்ட்ரிலையும் முடி வெட்டிகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து முடி வெட்டுறதுக்கு முடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போவே எல்லா பக்கமும் போயிடுச்சு. ஏதென்ஸ்னு இல்லை, யூரோப்பில் நான் நிறையா கண்ட்ரியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பிட் பேக்கெட் ஆபத்து நிறையா இருக்குன்னு. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் பேக் கைஸ். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு ட்ராவல் vlog நம்ம சேனலில் ஒரு புது கண்ட்ரியை நம்ம விசிட் பண்ண போகிறோங்க. புது கண்ட்ரின்னு சொல்கிறத விட ஆல்ரெடி இந்த கண்ட்ரி விசிட் பண்ணிட்டோம், பட் ஒரே ஒரு vlog தான் எடுத்திருப்போம். ஸோ திரும்ப நம்ம வந்து ஹெலனிக் ரிப்பப்ளிக் தாங்க போகிறோம். ஹெலனிக் ரிப்பப்ளிக் என்னென்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த கெட்டப்லாம் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், நம்ம நார்மல் ட்ராவல் vlog மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கு எனக்கு அங்கே இருக்குது. ஸோ அதுக்காக தான் போகிறேன். மே 6 இன்றைக்கி. மே 6, மே 7, மே 8 3 நாளுமே பிஸ்னஸ் மீட்டிங்கு. மே 9 எனக்கு ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. ஸோ இந்த ட்ராவல் vlog, இந்த ட்ராவல் சீரீஸில் வந்து வீடியோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சிடாதீங்க. இப்போது அதுக்கு தான் இந்த கெட்டப்பு இதெல்லாம் வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா, அந்த ஸ்டார்ட் வித் சதீஷ்னு ஒரு சேனல் நான் ஆரம்பிச்சிருப்பேன். அந்த லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். நம்ம என்ன பண்ண போகிறோம், எதுக்காக க்ரீஸ் போகிறோம், அதெல்லாமே வந்து அந்த இதில் தெரியும். பட் இந்த இதில் நம்ம வந்து க்ரீஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ எஸ், க்ரீஸோட இன்னொரு பேர் தாங்க ஹெலனிக் ரிப்பப்ளிக். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் க்ரீஸோட இன்னொரு பேர் தாங்க வந்து ஹெலனிக் ரிப்பப்ளிக். நான் அந்த கிளிக் பைட்டாக இருக்கட்டும் தான் அந்த பேர்லாம் சொல்லிட்டுருக்கேன். ஸோ நம்ம அங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னா, டிஃபியா எக்ஸ்போ நடக்குதுங்க, டிஃபென்ஸ் எக்ஸ்போ. அதை மீட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து அங்கே ஒரு கம்பெனி கூட நான் பேசியிருந்தேன். அவங்களோட இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவ், இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்புக்காக அவங்க வந்து இந்த எக்ஸ்போவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் நேரில் வர சொல்லியிருந்தாங்க, இந்த டேர்ம்ஸ் அதெல்லாம் பேசலாம் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் மெயினாக போகிறது. ஸோ நம்ம பிஸ்னஸ் இதுக்கு நான் இங்கே பேசிகிட்ருக்கேன். ஸோ நம்ம கடைசியாக பார்த்தீங்கன்னா அர்மேனியா போயிருப்போம். அர்மேனியாவுக்கு அப்புறம் ஃப்ரான்ஸ் போயிருப்போம். ஃப்ரான்ஸுக்கு அப்புறம் பெருசாக எங்கேயுமே நம்ம போகல, ட்ராவல் vlogsம் போடல. ஸோ இந்த இதில் வந்து ஒரு 2 vlog இல்லை 3 vlog தாங்க வரும். பட் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது இந்த விசா சீரீஸு அது இதுன்னு போட்டிருக்கு. இந்த ட்ராவல் vlog எவ்வளோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்தன்ஸில் இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போவே தெளிவாக சொல்லிடுறேங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு வச்சு இந்த வீடியோ சீரீஸை பார்க்காதீங்க, டிசப்பாயின்ட்மெண்ட் தான் ஆவீங்க. பிகாஸ் எனக்கு வந்து 3 நாளுமே காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட் டைம் தான். ஸோ அதனால் ஏத்தன்ஸில் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நான் சுற்றி காமிக்கிறேங்க. பட் அந்த பிஸ்னஸ் சேனலில் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது, கொஞ்சம் வித்தியாசமாக. இத்தனை நாளாக நிறைய பேர் என்னை கேட்டிருந்தீங்க, என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணுறேன், அது பண்ணுறேன்னு. ஸோ அதெல்லாமே வந்து அந்த வீடியோவில் நான் கொஞ்சம் ரிவீல் பண்ணுவேன் போக போக. ஸோ வாங்க பார்க்கலாம். இன்றைக்கின்னு பார்த்து மழைங்க. நமக்கு வந்து காலையில் 6 மணிக்கு நமக்கு ஃப்ளைட், 6:05 ஃப்ளைட்டு. ஏத்தன்ஸ் க்ரீஸ்க்கு வந்து 9:15 போவோம். இதில் என்ன காமெடினா, அந்த மீட்டிங் வந்து 9 மணிக்கு ஸ்டார்டிங்கு. பட் நாம் 9:15 தான் ஃப்ளைட்டை அங்கே போய் லேண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஏர்போர்ட் விட்டு வெளில வந்து, அது ஏர்போர்ட்லேருந்து பக்கம் தான், வெறும் 2 கிலோமீட்ரு தான். ஸோ அதனால் அது போகிறது ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இப்போ இந்த vlogல நம்ம என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நம்ம ஏத்தன்ஸ் போவோம். ஏத்தன்ஸ்லேருந்து அந்த மீட்டிங்க்கு நான் அப்படியே போயிட்டு சாயந்தரம் அங்கேருந்து சிட்டி சென்டர் போயிட்டு ஹாஸ்டல் போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்ப்போங்க. ஸோ வாங்க. யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணி பார்த்தா தான் வந்து யூடியூப் ஆல்காரிதம் வந்து இது பண்ணும், எல்லாத்துக்கும் காமிக்கும். ஸோ எஸ், ஃபஸ்ட்டு 1 மணி நேரத்தில் எத்தனை லைக் எத்தனை கமெண்ட் வருதோ அதை வச்சு தாங்க யூடியூப் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். நான் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வந்தால் கூட்டமே இருக்காது. டக்குன்னு இந்த செக்யூரிட்டி செக் முடிச்சிடலான்னு பார்த்தா செம்ம கூட்டங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நார்மலாக நான் இது வரைக்கும் செவ்வாய்க்கிழமை இங்கே ட்ராவல் பண்ணியிருக்கேன், அப்போலாம் இவ்வளோ கூட்டம் இருந்ததே இல்லை. இன்றைக்கி வந்தால் ஃபுல் கூட்டம் இருக்குங்க. வாங்க, க்யூ அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு காஃபி. நம்ம க்ரீஸ்க்கு வந்தாச்சு. ஏன்னா வந்து 1/2 மணி நேரம் வந்து ஃப்ளைட்லேயே உட்கார வச்சுட்டாங்க, என்னன்னே தெரில. 1/2 மணி நேரம் டிலே. 9 மணிக்கு ஆரம்பிக்கணும், இப்போ மணி 10 ஆகுது. 9:15 லேண்டிங், 9:15 லேண்டிங்கு. ஏன்னா இப்போ தான் மணி 10 மணி, இப்போ தான் வெளியே அமுச்சு விட்றாங்க. ஸோ வாங்க போவோம். ஃபஸ்ட்டு மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டு போயிடலான்னு வந்தேன். இப்போ பார்த்தா விலை கம்மியாக தாங்க இருக்குது. ஏர்போர்ட்டில் 4.95 தான் போட்டிருக்காங்க. நம்ம வியன்னா ஏர்போர்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, எல்லாம் 10 யூரோ அந்த கணக்கில் இருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கிட்டு, இல்லை இது ஒன்று வாங்கிக்கலாம். க்ரோசாண்ட் ஒன்று, சாக்லேட் ஒன்று,
இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் ஒன்று வாங்க போகிறோம். ஏன்னா இதுதான் வந்து க்ரீஸோட ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி. இது என்னென்னா க்ரோசான் ஸ்டிக்ஸ். ஆமாம், இது ஆக்சுவலாக இது இட்டாலியன் கடை, பட் ஆனால் இது இங்கே விற்கிறாங்க. நம்ம ஒன்று ட்ரை பண்ணுவோம். 3 பீஸ் வந்து €1.90. அது ஒன்று வாங்கிட்டு போவாங்க. நம்ம வாங்கிட்டு நான் சொல்கிறேன், சாப்பிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இதுதாங்க நம்ம வாங்கின அந்த என்னது க்ரோசான் ஸ்டிக்ஸ் ஒன்று, அப்புறம் இது க்ரோசானில் பானும் சாக்லேட்டுன்னு வாங்கிட்டேன். நான் ஆக்சுவலாக வேறு ஒன்று சொன்னேன், அந்த பையன் எடுத்து இதை வச்சிட்டான். நான் பார்க்கவே இல்லை. பில் போட்டுட்டு வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தேன் இந்த சாக்லேட் இது. சரி, ஓகே, நம்ம வாங்கியாச்சு, சாப்பிட்லாம். இது நம்ம வந்து ஃப்ரான்ஸில் கூட நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். இந்த பாரிஸ் vlog பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நம்ம இது ஃப்ரான்ஸில் நம்ம ட்ரை பண்ணியிருப்போம். உள்ளே வந்து சாக்லேட்டு தான் இருக்கும். பட் காலங்காத்தால் வெறும் வயிற்றில் சாக்லேட்டாக இந்த இது நான் ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேங்க. ஆக்சுவலாக இங்கே 2 கை தான் இருக்குது, வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதுதாங்க டிஃபியா டிஃபென்ஸ் எக்ஸிபிஷன் ஏத்தென்ஸ். நம்ம உள்ளே நுழைஞ்சனுமே ஃபஸ்ட்டே வந்து இந்தியன் பெவிலியன் தான் இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே வந்து பெருசாக வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் வீடியோஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க வரும். மற்றபடி அந்த பிஸ்னஸில் நான் ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக போடுறேன், அது வேணால் பாருங்கள். நம்மளோட தான் ஃபஸ்ட்டு நிற்குது. இது நம்மளோடது இல்லை, நம்மளோட இந்தியன் பெவிலியன் அண்ட் டாட்டா அதே மாதிரி நிறையா இருக்குது. நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிஃபென்ஸ் செக்டாருக்குள்ளே இருக்க ஒரு சின்ன பாட்டு தாங்க இது. இந்த மாதிரி இதெல்லாம் நேவிக்கு யூஸ் பண்ணுறது. இப்போ தான் பார்த்தேன், இங்கே நிறைய பேர் வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து ரோல்ஸ் ராய்ஸ் சொல்யூஷன், இதெல்லாமே இந்த கப்பலில் போகிற இது தான். இப்போ நம்ம இருக்க பெவிலியன் ஃபுல்லாகவே இந்த நேவி அந்த பெவிலியன்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. இந்த இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் இந்த கம்பெனி கூடலாம் நான் பேசியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹர்லாஸ் கூட நான் பேசியிருந்தேன். ஸோ டிஃபென்ஸ் எக்ஸ்போ முடிஞ்சது. பட் இப்போலேருந்து நம்ம vlogக்கு போகலாம். ஸோ அந்த எக்ஸ்போலேருந்து திரும்ப ஏர்போர்ட்டுக்கே வந்தாச்சுங்க. நம்ம ஏர்போர்ட்லேருந்து திரும்ப நம்ம சென்ட்ரம் போகணும். இங்கேருந்து கிட்டத்தட்ட 29 கிலோமீட்ரு. நம்ம இங்கே ஒரு பஸ் பாஸ் எடுத்து நாங்கள் எக்ஸ்போவில் மீட் பண்ண ஒருத்தர், அவர் தான் இந்த வழியாக தான் போகணும் அப்படின்னாரு. ஸோ இந்த இதை எடுத்து நம்ம சென்ட்ரு போயிட்டு மணி 4:30 தாங்க ஆகுது. நான் சரி ஏதோ ரொம்ப டைம் ஆகும், வீடியோஸ் எடுக்கிறதுக்கு டைம் இருக்காதுன்னு நினச்சேன். பட் நமக்கு தெரிஞ்ச டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் பெருசாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் போய் பார்க்க முடியாதுங்க. So this is our time ticket. Okay. Yeah, thank you. And I need to validate this. Oh. Anytime scan this thing. Oh, just like time. Okay. Yeah. Thank you. Have a nice day. Bye. So டிக்கெட் வாங்கியாச்சுங்க. €20. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆன்லைனில் பார்த்தா €4 €5 இருந்தாங்க. பட் ஐயோ இல்லைங்க, வரேன். ஸோ இதுதான் டிக்கெட்டு. இதை வந்து வெறும் டேப் பண்ணிட்டு மட்டும் போகலாமாம்மா. ஸோ டேப் பண்ணிக்கலாம். எங்கள் கையில் எல்லாம் மாட்டிக்குது. நான் வரேன். இப்போ எப்படின்னா வந்து €20ங்க இந்த டிக்கெட் வந்து ரவுண்ட் ட்ரிப்பு. இப்போ நான் இங்கேருந்து அங்கே போகிறேன் பார்த்தீங்களா, அதுக்கும் ஓகே. திரும்ப நாளைக்கு காலையிலேயும் நம்ம இங்கே வரணும், அதுக்கும் ஓகே. ஸோ அது தனித்தனியாக எடுத்திருந்தால் €9 €18 ப்ளஸ் இன்னும் €2 எடுத்து எக்ஸ்ட்ரா எதுக்கு கொடுத்தனா இதே டிக்கெட் வச்சு நம்ம ஏத்தென்ஸ் சிட்டி சென்டர் போனோன்னையும் அன்லிமிட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை பஸ்ஸு எத்தனை வண்டி வேணால் ஏறி இறங்கிக்கலாம். ஸோ அதனால் இங்கேருந்து அடுத்த ஸ்டாப் போகணுன்னா கூட நான் இனிமேல் நடக்காமல் வாங்கின டிக்கெட்டுக்கு பஸ் எடுத்து மெட்ரோ எடுத்து தான் போகணும். ஸோ அதுக்காக தாங்க வாங்கிச்சு. €20ங்கிறது ஓரளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எனக்கு தோணுச்சு. நான் தனித்தனியாக கணக்கு போட்டேன். ஏன்னா எப்படியும் நாளைக்கு நம்ம திரும்ப வரணும், நாளானிக்கும் நம்ம வரணும். நாளைக்கு நம்ம திரும்ப இதே €20 கொடுத்து இன்னொரு டிக்கெட் நம்ம வாங்கிடுவோம், பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே போகலாம். இதுதான் வந்து மெட்ரோ ஸ்டேஷன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா. நான் வந்து அந்த பெஸ்ட்டு மெட்ரோ இதுன்னு நான் போட்டும்போதே நிறையா பேர் கேட்டீங்க. நான் வந்து ரஷ்யா அண்ட் இந்தியா நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் கேட்டிங்க யூரோப்பில் ஏன் நல்லா இருக்காதுன்னு. இதுக்கும் சென்னைக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. பட் நான் பார்த்த வரைக்கும் இல்லை. ஸோ நம்ம சிட்டி சென்டர் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக நான் வந்து இப்போ நம்ம ஹோட்டல் போகலை, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஓல்ட் டவுன் போய் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 8-8:30 மணிக்கிட்ட போய்க்கலான் இருக்கேன். ஏன்னா செம்ம டயர்டில் இருக்குங்க பாடி, காலையில் எழுந்திரிச்சது. இது வேறு நிறைய பேர் சொன்னாங்க ஃபேஸை காமிக்காத சிட்டி காமின்னு. ஸோ அதனால் அங்கேயே பார்த்து பேசுகிறேன். இவரும் நம்ம கூட தான் வந்தார், எங்கூட இன்னொருத்தர் வந்தார். அவர் இங்கே தான் வந்தார், ஆளை காணோம், போயிட்டார் போல். இன்னும் 10 நிமிஷம் இருக்குங்க. 6:52 தான், இது 4:52 தான், மணி 4:43. ஸோ
ஸோ மெட்ரோக்குள்ளே செம்ம கூட்டங்க. அங்கே ஏர்போர்ட்லேருந்து இங்கே வரக்கு 1.25 மணி நேரம் ஆகுது. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து சிட்டி சென்டருக்கு போகலான்னு சொன்னேன். பட் என் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. என்கிட்ட பவர் பேங்க் இருக்குது, பட் அந்த சார்ஜ் குத்துறதுக்கு பின் இல்லைங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஹோட்டல் அட்ரஸ் ஞாபகமாக வச்சுருந்தேன். ஸோ இங்கேருந்து வெளியில் போய் யாராச்சும் கேட்டு இங்கேருந்து இன்னொரு இது மாறி தான் போகணும். வா, இந்த மெட்ரோ நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம இங்கேருந்து மாறி தான் போகணும். அதுதான் எங்கே போய் மாறுறதுன்னு தெரில. ஸோ ஃபோன் இல்லாமல் செம்ம கஷ்டமாக இருக்குது. நம்ம அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்டலுக்கே போயிட்டு துணியும் மாற்றணும். இதே துணியில் போகிறக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ ஹாஸ்டலுக்கு போயிட்டு துணியை மாற்றிட்டு நம்ம திரும்ப ஃபோனை சார்ஜ் போட்டு நம்ம திரும்ப போவோங்க நைட்டு. இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு இதுக்கு கேட்கணும், இந்த ஹோட்டல் பேரை சொல்லி கேட்கணும். ஸோ ஹெலனிக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் ஏத்தன்ஸுக்கு வந்தாச்சு. நம்ம பஸ்ஸும் அங்கே போய் கேட்டோம். அந்த அக்காவை கேட்டால் நாங்கள் மெட்ரோவுக்கு தான் வேலை செய்கிறோம், பஸ்ஸுக்கு தெரில, வெளியில் போய் தேடி பாருப்பான்ட்டாங்க. ஸோ நம்ம வெளியில் போயிட்டு பஸ்ஸை என்ன பார்ப்போம். ஹோட்டல் பேரும் டக்குன்னு மறந்து போச்சு. ஏதோ கேபிட்டல் பனாட்டிகியோஸ் யூத் ஹாஸ்டல்னு தாங்க ஏதோ ஒன்று போட்டோம். அப்பா வெயில் பொழந்தடிக்கிறா சாமி. தம்பி ஹாலிவுட் ஓ, அங்கே அது என்ன எம்பசி, ஈஜிப்டுன்னு நினைக்கிறாங்க. அங்கே டைரெக்டாக இருக்குது. ஓ நல்லா இருக்கே ஏத்தன்ஸ். வருவோம் ஃபஸ்ட்டு ரூமை போயிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு வருவோம். அன்லிமிட்டட் டிக்கெட் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் சேஞ்சு கூட நடக்குது. நான் இங்கேருந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஜூமு எல்லாம் மறைச்சிக்கிட்டாங்க. அங்கே 2 பேர் பொறுமையாக நடக்கிறாங்க பார்த்தீங்களா. அது என்னென்னு கூட நமக்கு தெரியல. ஆனால் ஃபோன் இருந்தால் கூட ஏதோ ஒன்று பார்க்கலாம், பட் அது என்னென்னு தெரிலங்க. இங்கேருந்து வியூவும் நல்லாயிருக்கு. சரி, நம்ம பஸ்ஸு கேட்டால் 203 அந்த சைடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு பேர் மட்டும் ஞாபகம் இருக்குது, தகாத்தியாஸ் 75 அப்படி தான் சொல்லி கேட்டுட்டு போயிட்டுருக்கேங்க. ஓ, தகாத்தியாஸ் 75க்கு. ஸோ நம்ம பஸ்ஸுக்கு நின்றுருந்தோம். இங்கே தான் வந்து கடையில் கேட்டேன் என்ன இதுன்னு. அப்புறம் நான் இங்கேயே வந்து ஒரு சாக்கோரிங்கு, ஒரு சீரியல் பார்னு ஒன்று, அதுக்கப்புறம் இன்னொரு ஏதோ ஒன்று வாங்கினேன், மறந்துடுச்சு மொத்தமாக. அண்ட் ஹவு மச்? மொத்தம் 3 இது வாங்கியிருக்கோம். 320. ஓகே, ஜஸ்ட் கேன் ஐ பே பை கார்டு ஆர் ஒன்லி கேஷ்? கேஷ். ஓகே, ஸோ 320 வந்திருக்கு, நம்ம பே பண்ணுறோம். ஸோ அந்த இது வாங்கிட்டு இருக்கும் போதே பஸ் வந்துருச்சு. இது நம்ம கரெக்டான பஸ் இல்லை, பட் பக்கத்தில் போய் இறக்கி விடுமாமாங்க. அங்கே போங்க, அங்கே இன்னொரு வெளில நல்லா இருக்கே ஏத்தன்ஸ். நம்ம வருவோம், இது நான் வெளியில் வரும்போது காமிக்கிறேன். ஸோ அது வந்து மொத்தம் 320 வந்தது. அப்புறம் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சோல்ஜர்ஸ் மாறிட்டு இருந்தாங்க. அது வந்து டாம் ஆஃப் தி அன்னோன் சோல்ஜர், அந்த 2வது உலக போரா இல்லை எந்த போருன்னு தெரிலங்க. அதில் இருக்க அந்த பேர் தெரியாத சோல்ஜர்ஸ்க்கான ஒரு நினைவகமாமா. அங்கே தான் வந்து இந்த கார்டியன், அந்த சேஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம போகிறக்கு கிட்டத்தட்ட 6:45 ஆயிரும்னு நினைக்கிறேன். செம்ம டிராஃபிக்குங்க. அப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அப்படியே நிற்குது. கிரீஸில் வந்து டிராஃபிக்கு ரொம்ப ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஸோ இது தாங்க நம்ம இருக்கிற ஹாஸ்டல் வீதி. நம்ம அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். நம்ம ஹாஸ்டல் போய் செக்இன் பண்ணிட்டு துணியை மாற்றிட்டு ஃபோனை முதல்ல சார்ஜை போட்டு நம்ம கிளம்புவோம். அப்படியே எங்கள் பஸ்லேயே ஒரு பாட்டி வந்தாங்க. அந்த பாட்டி தான் இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டு அப்படியே நேராக போய் லெஃப்ட் எடு அப்படின்னாங்க. லெஃப்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீயே தேடிக்க வந்துட்டாங்க. சரி ஓகே எங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நம்ம ஹாஸ்டலுக்கு வந்து செக்இன் பண்ணியாச்சு. நான் இங்கே பே பண்ணுறது வந்து 32 யூரோங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு வந்து 16 யூரோ கணக்கு. ஸோ ரூம் வந்து ஒருத்தர் தூங்கிட்டுருக்காரு. ஸோ மெதுவாக பேசுவோம். ஸோ இதுதான் ரூமு. 2, 4, 6, 8 பேர் இருக்க ரூமு. எனக்கு இந்த ஒரு பெட்டு மட்டும்தான் ஃப்ரீயாக இருந்தது, மீதி எல்லாமே ஆள் எடுத்துட்டாங்க. பட் ரூம் ஓகே. அண்ட் கீழேயும் கிச்சனு அது எல்லாமே நல்லா தாங்க இருந்தது. ஸோ இப்போ ஃபோனை சார்ஜ் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்
ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து கிளம்புவோம். இங்கேருந்து நடந்து போனால் வந்து அரை மணி நேரம் ஆகும் அப்படின்னாங்க. அதாவது அந்த ஓல்ட் டவுன் அந்த சிட்டி சென்டருக்கு அந்த சென்ட்ரல் ஏரியாவுக்கு நடந்து போகிறக்கு அரை மணி நேரம் பை வாக்கு. நான் பஸ் எடுக்கட்டுமா நடந்து போட்டுமான்னு கேட்டேன். அவங்க வந்து நடந்தே போயிடு, பஸ் எடுத்திங்கன்னா 40 நிமிஷம் ஆயிரும்னாங்க. ஸோ அதனால் நம்ம நடந்து தாங்க போகிறோம். நல்லா இருக்குல்ல இந்த ஏரியா. இது எனக்கு அப்படியே அந்த சைப்ரஸ் ஃபீலிங் தாங்க வருது. ஸோ வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஸோ நம்ம கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடி நான் தங்கியிருக்க ஹாஸ்டல் காமிச்சிட்றேங்க. இதுதான். இதில் மேலே நான் 2வது ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோர்னு கீழே கார்டனோட செம அழகாக இருக்குது. நம்ம இது மராகேஷில் தங்கியிருப்போம் பார்த்திங்களா, அதே ஸ்டைலில் இருக்குதுங்க. அந்த சைடு போனால் வந்து இது கிச்சனு, அப்புறம் இது வந்து மேனேஜர் தங்குற ரூமு, இது வந்து ஓனரோட வீடு போல். ஓனரோட வீடு தான் இது. அதை அப்படியே வந்து ஹாஸ்டலாக மாற்றிட்டாங்க. ஓனர் வந்து இங்கே தங்கியிருக்காங்க. இது அந்த மேனேஜர் வீடு, அங்கே கிச்சனு, மேலே 2 ஃப்ளோரை அப்படியே இதுங்க. பட் நல்லாயிருக்கு. பட் என்ன ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இங்கே பக்கத்தால் வந்து மெட்ரோ ஸ்டாப் எதுவுமே இல்லை. பஸ் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எடுக்கிறதுக்கு நடந்தே போகலாம். அதுதான் பெட்டர் ஆப்ஷன் இங்கே. ஏன்னா பஸ்ஸில் அவ்வளோ டிராஃபிக்குங்க. பஸ்ஸில் போகிறத விட நடந்து போகிறது எவ்வளோ பரவாயில்ல. அப்பா, அதனால் நான் இப்போ வந்து சென்ட்ரமுக்கு நடந்தே தான் போகலான் இருக்கோம் நம்ம. ஆனால் அதுதான் எங்கன்னு தெரில. ஆன்லைனில் பார்த்தா பிளாக்கான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அந்த பிளாக்கா போனால் நம்ம மற்ற ஊர்லலாம் போனோம்னா ஒரு அப்படியே நடக்கிறதுக்குனே ஒரு வீதி இருக்கும். அந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு தெரிலங்க. பட் போய் பார்க்கலாம். நான் ஆக்சுவலாக வந்து க்ரீஸ் பற்றி ப்ராப்பர் பிளான் எதுவுமே இல்லை. இந்த நான் ஒரு பிளான் வச்சுருந்தேன், பட் இங்கே வந்தால் ஒரு பிளான் நடந்துருச்சு. ஸோ அதனால தான் இப்போ நமக்கு நிறையா டைம் இருக்குது. சொல்லப்போனால் நான் ப்ராப்பர் பிளான் இல்லைன்னு சொல்கிறது வந்து எப்படின்னா, நான் கம்மி டைம் தான் இருக்கும், அதனால் பெருசாக பிளான் பண்ண வேணாம் அப்படின்னு தான் இருந்தேன். பார்த்தா இப்போ நமக்கு நிறையாவே டைம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வியாழக்கிழமை ஒரு நாள் ஃபுல் டே கூட டைம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதோ ஆக்சுவலாக அந்த கேகேஇ இது பார்த்தீங்கன்னா, இது ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டிங்க. இவங்க தான் ரொம்ப ஆக்டிவாக இப்போ வந்து ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து. ஸோ க்ரீஸோட கேபிட்டல் ஏத்தென்ஸ், இது எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஏத்தென்ஸ் கேபிட்டலில் தான், இது க்ரீஸோட கேபிட்டலில் தான் இருக்கும். போவோம் அப்படியே. ஸோ நான் வந்து நடந்து போகலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே தான். பஸ் எடுத்திங்கன்னா 25 நிமிஷம், நடந்து போனீங்கன்னா 28 நிமிஷம். ஒரு 3 நிமிஷம் தான் அவங்களால மிச்சம் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம நடந்தே போகலான்னு தான் இருக்கோம். நான் அங்கே தான் சொல்லியிருப்பேன், நம்ம அன்லிமிட்டட் டிக்கெட் வாங்கியிருக்கோம் பஸ் எடுத்துடலான்னு. பட் இங்கே டிராஃபிக்கை பாருங்கள், பீக் டைமு. நான் வரும்போதே செம்ம டிராஃபிக்கு. இந்த இதில் ஏறி ஒவ்வொரு டிராஃபிக்கில் நின்று போகிறதுக்கு நம்ம நடந்து போகிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இதுதான் ஸ்மார்ட்டஸ்ட் வே இப்போதைக்கு. ஸோ நான் இப்போ முன்னாடி ஒரு காமிச்சிருப்பேன் கேகேபின்னு. அவங்க கூட இன்றைக்கி நம்ம போன இந்த டிஃபென்ஸ் எக்ஸ்போக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த நேட்டோக்கு அகெயின்ஸ்டாக, இந்த அமெரிக்கன் இது அகெயின்ஸ்டாக. அவங்களோட இது வந்து எப்படின்னு சொல்லணுன்னா, இந்த கேபிட்டலிசமே கொஞ்சம் அகெயின்ஸ்டாக. அதான் கம்யூனிஸ்ட் பார்ட்டினா அப்படி தான். பட் அவங்க கொஞ்சம் ஒரு மாடர்ன் கம்யூனிஸ்ட் மாதிரிங்க. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த சிங்காமா ஸ்கொயர் அங்கே தான் போகிறோம். நம்ம மெட்ரோ விட்டு இறங்கி வந்தோம் பார்த்தீங்களா, அதே இடத்துக்கு தான். நமக்கு ஃபோனில் மட்டும் அப்படியே சார்ஜ் இருந்ததுன்னா நம்ம அதை முடிச்சுட்டு அப்படியே கடைசியாக நம்ம எங்கள் ஹாஸ்டல் வந்திருக்கலாம். பட் ஃபோன் ஆஃப் ஆனதுனால தான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம் ஹாஸ்டலுக்கு. பட் இப்போ நம்ம அங்கே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வருவோம். பார்க்கு, இங்கே கூட ஃபிட்னஸ் சென்டரும் இருக்குது. நம்ம கம்மன் அந்த சைடு கிராஸ் ஆகிருந்துருக்கலாம் போல். அங்கே தான் நிறையா கடைலாம் இருக்குங்க. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்திருக்கலாம். இந்த சைடு வந்துட்டு இந்த ஒரு கார் மட்டும் போட்டும் நம்ம கிராஸ் ஆயிடுவோம். பட் எனக்கு தெசாலோனிக்கியை விட க்ரீஸ், இந்த ஏத்தென்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. வந்து பார்த்தனையுமே ஊர் நல்லா இருந்தது. தெசாலோனிக்கி எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே வரல. அதுவும் நம்ம கரெக்டாக இதே டைமு தாங்க, 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக இதே மே 8ஆம் தேதி அந்த கணக்கில் போனோம். இன்றைக்கி மே 6ஆம் தேதி. பட் நம்ம அது மே 8, இதே மே மாதம் அந்த கணக்கில் தாங்க போனோம். சத்திவா ஹவுஸ் முடிவற்ற
€5 தானா? ஞாபகம் இருக்கா, ஒரு காலத்தில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுற எல்லா கண்ட்ரிலையும் முடி வெட்டிகிட்டு இருப்போம். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து முடி வெட்டுறதுக்கு முடி இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போவே எல்லா பக்கமும் போயிடுச்சு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா அப்படியே போயிருக்கோம். பார்க்கலாம், முடி இருக்கிற வரைக்கும் இந்த ட்ராவல் பண்ணுற ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஹேர் கட் பண்ணி அந்த சீரீஸ் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இந்த மசாலா அது இதுன்னு நல்லா இருக்குங்க. ஆனால் செம்ம சீப்புங்க, €5ங்கிறது. நான் இந்த €5னா நான் நம்ம ஊரில் நான் இப்போ நார்மலாக வெட்டுறது வந்து €15. 3 டைம் நான் ஹேர் கட் பண்ணலாம் போட. 3 மாதம் செலவு மிச்சமாக இங்கேயே வெட்டிட்டு போயிருந்தேன்னா. ஸோ நம்ம போகிற வழியிலே இங்கே ஒரு சர்ச் இருக்குது, இதையும் அப்படியே பார்த்துக்கோங்க. க்ரீஸ் வந்து ரொம்ப ரிலீஜியஸான கண்ட்ரி. ஸோ இது வந்து சர்ச் ஆஃப் செயின்ட் ஸ்பைரிடோன் ஆஃப் ஸ்டேடியோன்னு சொல்கிறாங்க. எஸ், அங்கே மேலே அங்கே க்ளோஸ் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தாத்தா அங்கே பக்கத்தில் தான் நிற்கிறாரு. நம்ம அடுத்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வச்சுருக்காங்க. இந்த சிலைக்கு பேர் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதோ என்ன பேர் ஃபுல்லாக க்ரீஸில் இருக்குது, அதனால் நமக்கு தெரில. இது 1989 ஒரு பேர். ரஷ்யனில் பார்த்தா பெரானித்னோ, இது என்னன்னு தெரில. PERANTIN அப்படி தான் வரும். க்ரீக்கில் அது என்னன்னு தெரிலங்க. ஸோ அங்கே நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். அப்படியே போகிற வழியில் இருக்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன். நம்ம இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் இது தான் இருக்கும் அப்படின்னு ஃபிக்ஸடாக ஒன்று சொல்ல முடியாதுங்க. பாருங்கள், போர் அடிக்காது, அது வேணால் சொல்லலாம். ஸோ நான் வந்து பஸ் எடுக்கிறத விட நடந்து போகலான்னு சொன்னேன் பார்த்தீங்களா. டிராஃபிக் அங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. ஸோ இதுதான் பீக் டிராஃபிக். இது பீக்னு கூட இல்லை. மணி வந்து இப்போ எவ்வளோ தெரியுமாங்க? மணி 7:49 நம்ம 5:30 காட்ட வந்தோம். அப்பவும் டிராஃபிக் இருந்தது, இப்போவும் டிராஃபிக் இருக்குது. அப்படி இவங்கெல்லாம் எங்கே தான் போகிறாங்கன்னே தெரில. இந்த பரிதாபங்களில் வரும் இல்லை, கோபி சுதாகர் சொல்லுவாங்களே, எங்கே தான்டா போகிறீங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. நான் இருக்க ஊர்லேயும் இந்த பீக் டிராஃபிக் இருக்கும். நான் இருக்க ஊர்லலாம் பீக் டிராஃபிக் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3:30 மணி, அந்த 4 மணிலேருந்து 5:30 6 மணி வரை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த பீக் டிராஃபிக்குங்கிறது முடிஞ்சிடும். பட் இங்கே ஃபுல்லாகவே இருக்குது, குறையவே மாட்டேங்குது. நானும் குறையும்னு பார்க்குறேன். அட்லீஸ்ட் நைட்டு போகும்போதாவது பஸ் எடுத்து போயிடணுங்க. இந்த ஷூவை போட்டு நடக்க முடியல, நடந்தால் கால் வலிக்குது. ஸோ இந்த இது வந்து க்ரீக் வார் மியூசியம். ஸோ அங்கே இருக்குது, அங்கே வார் மியூசியம்னு. இது வந்து க்ளோஸ் இப்போ இங்கே சங்கிலி போட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இது என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ காஸ்மோஸ் ஸ்விம்மர் டெலிவரி வெஹிக்கலாமா இது. இங்கே போட்டிருக்க பார்த்தீங்களா, உள்ளே வந்து 2 பேர் 2 டன்னாமா, 93 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடு, 33 knots. நம்ம வந்து அந்த சிந்தாக்மா அங்கே தான் போகணும். 7 மணியோட க்ளோஸு. இது எனக்கு ஓரளவுக்கு அந்த பார்சிலோனா வைப்ஸ் தருதுங்க. பார்சிலோனாவும் ஓரளவுக்கு இதே மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அங்கேயும் அதே மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. நம்ம வந்து அந்த வார் மியூசியமில் அப்படியே பின்னாடி தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குது, இங்கே ஒரு ஜெட் இருக்குது. எஸ், அவ்வளோதான். ஆனால் எனக்கு இந்த இதை பார்த்தா அப்படியே ஏதோ பொம்மை மாதிரி இருக்குது. போவோம். ஸோ நம்ம க்ரீஸ் பற்றி இது வரைக்கும் பெருசாக ஃபேக்ட்ஸ் எதுவுமே சொல்லலை வீடியோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. ஸோ இப்போ சொல்கிறேங்க, உலகத்தில் டெமோக்ரஸி, அதாவது இந்த ஜனநாயகம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து க்ரீஸில் தான் ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்காமா. 2500 வருஷத்துக்கு முன்னாடி க்ரீஸில் தான் டெமோக்ரஸி பிறந்திருக்குங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ஸ்னால், ஒலிம்பிக்ஸ், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒலிம்பிக்ஸ் இங்கே தான் ஆரம்பிச்சது 776 BCயில். அதே மாதிரி க்ரீஸில் கிட்டத்தட்ட 6000 தீவுகள் இருக்குங்க. ஆனால் அதில் வெறும் 200 மட்டும்தான் மக்கள் வாழ்கிறாங்க. மீதி எல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, அன்இன்ஹாபிட்டட் ஐலண்ட்ஸ் அந்த கணக்கில் இருக்குது.
அப்புறம் இவங்க கொடி பார்த்திங்கன்னா வந்து ப்ளூ அண்ட் ஒயிட் இருக்கும். ப்ளூவும் ஒயிட்டும் வந்து என்னென்னா கடலையும் வானத்தையும் குறிக்கிறது. வானமும் ப்ளூ கலரில் இருக்கும், கடலும் ப்ளூ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது. அதே மாதிரி இந்த ஏத்தென்ஸை பற்றி சொல்லணுன்னா உலகத்திலே பழமையான கேபிட்டல் இது தாங்க. 3400 வருஷமாம்மா கேபிட்டலு. அப்புறம் ஏத்தென்ஸுமே வந்து அத்தேனா இல்லை ஏத்தேனா ஏதோ ஒரு இது, அந்த பேருக்கு பின்னாடி தான் வந்து இந்த ஏத்தென்ஸுங்கிற பேரே இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நமக்கு இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பிரசிடென்ட் பேலஸு. சுற்றி எல்லாம் போலீஸும் கேமராவும் இருக்குது. நான் சரி திருப்பலாமான்னு தெரில, பட் பார்த்துக்கோங்க. இதுதான் இது ஆக்சுவலாக கார்டனு. இந்த இதுக்கு அப்படியே அந்த பின்னாடி தாங்க இருக்குது அந்த பிரசிடென்ட் பேலஸு. ஸோ அதே மாதிரி நாம் இப்போ இங்கே நடக்கிற இடத்துல தான் ஒரு காலத்தில் இந்த சாக்ரோட்டோஸு, அரிஸ்டாட்டிலு, பிளாட்டோ அவங்க எல்லாமே ஒரு காலத்தில் நடந்துருப்பாங்க. அதாவது சாக்ரேட்ஸ். ஸோ அதே மாதிரி நாம் இப்போ நடக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இதே ஏரியாவில் தான் ஒரு காலத்தில் சாக்ரேட்ஸு, பிளாட்டோ, அரிஸ்டாட்டிலு இவங்கெல்லாம் நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாமே ஏத்தென்ஸ் தானே, ஃபிலாசபர்ஸ். அதே மாதிரி க்ரீக் லாங்குவேஜுமே வந்து 3000 வருஷம் பழமையான ஒன்றுங்க. நம்ம தமிழ் மாதிரியே இதுவும் ஒரு பழமையான மொழி தான். ஸோ அதே மாதிரி மேக்ஸில் நம்ம சில இடத்துலலாம் யூஸ் பண்ணுவோம் அந்த ஆல்ஃபா, பீட்டா, காமா, அது எல்லாமே வந்து இது க்ரீக் ஆல்ஃபபெட்ஸு தாங்க. க்ரீக் மொழியிலேருந்து வந்தது அது, இந்த ஆல்ஃபா, பீட்டா, காமாலாம். இந்த ஏரியா தான் வந்து ஒரு அந்த நம்ம ஊர் சாணக்கியாபுரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போல். ஆனால் வந்து எம்பசி வரிசையாக இருக்குங்க. இது ஒரு எம்பசி, அங்கே ஒரு 3 எம்பசி இருந்தது. போர்ச்சுகல் எம்பசி, இந்த பல்கேரியன் எம்பசியில் அங்கே இருந்தது. அப்புறம் இது பிரசிடென்ட் பேலஸ்னால சுற்றி போலீஸாக தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்பளையே வந்து நம்ம போகும்போது கவலைப்பட்டோம், இந்த மாதிரி இந்த சோல்ஜர்ஸ் மாறது பார்க்கலன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து போயிட்டுருக்காங்க 3 பேர். அவங்க ஷூ பாருங்களேன், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அது பார்த்திங்கன்னா அங்கே 2 பேர் சல்யூட் அடிக்கிறாங்க. இவங்க கிராஸ் ஆகும்போது ஃபார்மாலிட்டிஸ் போல் இங்கே போயிட்டே இருக்காங்க, என்னன்னு தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் பேங்க் ஆஃப் க்ரீஸ். ஆமாம், எல்லாமே கொஞ்சம் பக்கமாக இருக்குது. பிரசிடென்ட் பேலஸ் அங்கே இருக்குது, நேஷ்னல் பேங்க் ஆஃப் க்ரீஸ் இங்கே இருக்குது. அப்புறம் முன்னாடி வந்து இந்த மான்யூமெண்ட் ஆஃப் அந்த அன்னோன் சோல்ஜர்ஸு, அப்புறம் அதே சொன்ன மாதிரி ஈஜிப்ட் எம்பசி. ஸோ இது நம்ம ஊர் சாணக்கியாபுரி மாதிரி போல். ஏன்டா கத்துற? ஸோ நம்ம டெல்லியில் எப்படி சாணக்கியாபுரியோ அது மாதிரி இந்த ஊரில் இதுதான் போல், ஏத்தென்ஸில். ஆக்சுவலாக நம்ம இதே இடத்துலேருந்து தாங்க நம்ம ஹாஸ்டல் போனோம். எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா பஸ்ஸில் ஏறி போனதை விட நடந்து வந்தது ஏதோ சீக்கிரமாக வந்த மாதிரியே ஒரு ஃபீலு. நடந்து வந்தது கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துலேயே நடந்து வந்த மாதிரி எனக்கு தோணுதுங்க. அங்கே மியூசியம் ஷாப்ஸ். அம்மா கேலண்டர் இவர் இருக்கார். சீரியஸாகவே யாரோ உடச்சி விட்ருக்கானுங்க. நான் டிசைனுக்கு வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், மற்ற யாரோ உடச்சி விட்ருக்காங்க. இது ஈஜிப்டு தானே இந்த கொடி? எஸ், அந்த மாதிரி தாங்க தோணுது. ஏன்னா இந்த அரபு கண்ட்ரீஸ்லாம் முக்கால்வாசி இது ஒரே கலரில் வச்சுருக்காங்க கொடி, அதனால் கன்ஃபியூஷன் ஆகுது. ஸோ நம்ம வந்தாச்சுங்க. இதுதான் இந்த மான்யூமெண்ட் ஆஃப் அன்னோன் சோல்ஜர். பின்னாடி இருக்கிறது தான் வந்து அந்த நேஷ்னல் பேங்க்கா இல்லை என்னன்னு தெரிலங்க. அந்த மான்யூமெண்ட் வந்து தான் அங்கே இருக்கும் போல். அப்புறம் இதை தாண்டி போகக்கூடாதாட்டிருக்கு, ஏன்னா இங்கே சோல்ஜர் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் மணி 8:15 ஆகுதுங்க. ஆனால் இன்னும் நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இன்னும் அந்த 2 பேர் அப்படியே. இவங்க கெட்டப் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. நம்ம இது வரைக்கும் ரஷ்யாவில் பார்த்துருப்போம், அப்புறம் கடைசியாக போலாண்டில் நம்ம பார்த்தோம். அங்கே எல்லாமே வந்து அந்த மிலிட்ரி யூனிஃபார்ம் அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. பட் இவங்க மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க. பட் கூல். தம்ப்நெயில் அப்படியே ரெடி பண்ணி ரெடி தான். நான் இந்த வீடியோவில் வந்து கிளிக் பை தம்ப்நெயில் பார்த்துருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இப்போல்லாம் கிளிக் பை தம்ப்நெயில் போட்டால் தான் நிறைய பேர் வராங்க. சூர்யா இதை செஞ்சார் பார்த்தீங்களா, அஜித் இப்படி பண்ணிட்டாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டால் தான் வியூஸ் வருது. நானும் இனிமேல் வந்து
தமிழில் என்னை மாதிரி கிளிக் பை தம்ப்நெயில் யாரும் போடக்கூடாது, அந்த அளவுக்கு இறங்கி போடலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த வீடியோ, இந்த வீடியோவில் இல்லைனா கூட அடுத்த வீடியோவில் வரும். அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஒப்பீனியன் என்னென்னு. கிளிக் பைட் மட்டும் மரண இதாக வைக்கலான் இருக்கேன். நான் வைக்கிற மாதிரி யாருமே யோசிக்கக்கூடாது, அந்த மாதிரி வைக்க போகிறேன். ஸோ நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் கிளிக் பைட் என்னை மாதிரி யாரும் வைக்கக்கூடாதுன்னு. இப்போ அதுக்காக என்கிட்ட ஒரு 2 பாகிஸ்தான்காரிங்க வந்து ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னாங்க. அதே ஒரு கிளிக் பைட்டாக வச்சிடலாமா? இன்னும் ரொம்ப சீப்பாக போயிடும். ஏன்னா சீரியஸாக நான் பல டைம் நான் யோசிச்சிட்டேன், கிளிக் பைட் வைக்கலன்னா போக மாட்டேங்குது. ஸோ எனக்கு வேறு வழி தெரியல அந்த இதில். அப்புறம் இது எதுக்குன்னு எனக்கும் தெரிலங்க, யாருக்காக வச்சுருக்காங்க என்னதுன்னு தெரில. பட்டு ஏதோ ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, மெமோரியல் மாதிரி. ஏன்னா அதிகமாக பொம்மை தான் வச்சுருக்காங்க, குழந்தைங்கள மென்ஷன் பண்ணியா இல்லை எப்படின்னு தெரில. இந்த குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸு, குழந்தைங்க பொம்மை அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரீசெண்டாக ஏதோ குழந்தை இறந்துதா இல்லை குழந்தைங்க இறந்தாங்களா நமக்கு தெரிலங்க. பட் எஸ், இதுதான் வந்து அந்த சிங்காமாவா ஏதோ ஒரு ஏரியா. நமக்கு பேர் சிங்காமாவா சிமிகாமாவா ஏதோ ஒரு ஏரியாங்க. ஸோ இந்த ஏரியா தாங்க இது. நம்ம யூரோப்பில் பல டைம் பார்த்துருப்போம் இதேமாரி இந்த ஓல்ட் டவுன் ஸ்ட்ரீட்டு இல்லை வாக்கிங் ஸ்ட்ரீட்னு நிறையாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு தாங்க வந்திருக்கோம். இப்போ இங்கே என்ன பிளான்னா, இங்கே ஏதோ ஒரு கடையை பார்த்துட்டு ஒரு சூலாவுக்கி, க்ரீக் சூலாவுக்கி இல்லை கிரோஷ், ரெண்டுமே வந்து க்ரீக்ஸோட ஒரு ஃபேமஸான ஃபுட்டு. ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த வீடியோ முடிக்க பார்க்கலாம். திரும்ப நாளைக்கு சாயந்தரம் டைம் இருந்ததுன்னா, டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம ஃபோனெல்லாம் பத்திரமா உஷாராக சார்ஜ் போட்டு எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஏத்தன்ஸ் அந்த எக்ஸ்போலேருந்து ரிட்டர்ன் வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம அந்த அக்ரோபோலிஸு அந்த ஏரியாக்கெலாம் போயிடலாங்க. முடிஞ்ச அளவுக்கு போய் பார்க்கலாம் சாயந்தரம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆக்சுவலாக இங்கே போலீஸ் இருக்காங்களே, அது வந்து ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது போலங்க. எல்லா பக்கமும் நிற்கிறாங்க. அப்படியே தான் அங்கே வந்து இதெல்லாம் பேனர்லாம் ஏதோ கட்டிட்டு கிடந்தாங்க. நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, வரும்போது அந்த கேகேபின்னு ஒரு பார்ட்டி, அவங்க தான் ஏதோ பண்ணுவாங்க போல். ஏன்னா இந்த எல்லா பக்கமும் போலீஸு அந்த குச்சியை வச்சுட்டு அந்த கல் தூக்கி போட்டால் காப்பாற்றுறதுக்காக ஒன்று இருக்குமே ஷீல்டு, அதெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்காங்க. இந்த ஆளு மீசை பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அந்த பியர்டோ அந்த தாடி ஷேவிங் மிஷினு அந்த இதுக்கெலாம் விளம்பரத்துக்கு வந்தால் அவர் கரெக்டாக இருப்பார். எஸ், அண்ட் இதே மாதிரி இது வந்து அது பிளாக்கா ஏரியாவும் நினைக்கிறேன். பிளாக்காவை தேடி தான் வந்தோம், பார்க்கலாம். ஸோ எஸ், இதுதான் பர்ஃபெக்டான ஏரியாங்க. நான் இந்த மாதிரி ஏரியா தான் தேடிகிட்டு இருந்தேன். இது நமக்கு ஓரளவுக்கு வந்து இந்த இஸ்தான்புல்லில் தக்சிம் ஸ்கொயர் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு ஃபீலும் தருதுங்க. மாத்சுகா அப்படின்னு ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ காஃபி கடை போல். அதே மாதிரி க்ரீஸும் வந்து ஒரு இது இருக்குங்க, அதிகமாக காஃபி கன்சியூம் பண்ணுற ஒரு கண்ட்ரியும் வந்து க்ரீஸு தான். பெர்டோலுஷி. பர்ஃப்யூம். எஸ், இங்கே தான் ஃபுல் கூட்டமும் இருக்குது. ஓகே, கிரோஷ், சூலாவுக்கி, கெபாப் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. அப்படி இந்த கடையெல்லாம் போய் சாப்பிட்டோம்னா பில்லு குழந்து விட்ருவாங்க. நம்ம வந்து எப்பவும் போல் ஒரு சீப்பான ஸ்ட்ரீட் ஃபுட்டாக பார்த்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நல்லா பக்காவாக இருக்கணுங்க.
ஆனால் கடை தான் காணோம். இந்த ஏரியாவுக்கு வந்தால் வந்து சாப்பாடு இருக்கும், அது இருக்கும்னாங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது போல். What is this? Chocolate or vanilla? ஓகே, இது வந்து ஏதோ ஒன்று ட்ரெடிஷ்னல் ப்ராடக்ட் ஆமாம். நம்ம ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவோம். இது வந்து கோகோனட் ஜூஸ் ஆமாம், தேங்காய் இளநீர். நம்ம ஊர் அந்த தேங்காய் இது வந்து €1 போட்டிருக்காங்க. நம்ம இது மட்டும் என்ன வாங்குவோம், இதே ஒன்று. சரி, சாக்லேட் ஒன், அந்த கோகோனட் ஜூஸ் ஒன். ஓகே, €3. ஓகே, ஸோ €3. இது வந்து €1, இது வந்து €2. தேங்காய் இளநீ தான் நினைக்கிறேன். இளநீ €2. சரி, நம்ம வாங்குவோம். ஸோ இதான் நம்ம வாங்கினது €3க்கு. நம்ம கொஞ்சம் அந்த சைடு நெவுந்து போய் உட்காரலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. இது நம்ம ஊரில் இதெல்லாம் கிடைக்குங்க. இதெல்லாம் பார்த்தாலே தெரியல. நம்ம ஊரில் அந்த லட்டு செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ரவா லட்டு, அதே கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஓகே, சூப்பர். €1 எவ்வளவோ பரவாயில்ல. இது வந்து இளநீ தான். நம்ம ஊரில் தேங்காய் உடைக்கும் போது உள்ள தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை டம்ளரில் ஊற்றி ஃப்ரீயாக தருவாங்க. இங்கே €2 கொடுத்து வாங்கியிருக்கேன். நம்ம ஊரில் இந்த தேங்காய் தண்ணி வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும். பட் பரவாயில்ல. எஸ், இந்த 2 தான் இப்போ நம்ம வாங்கி ட்ரை பண்ணது. ஒரு க்ரீக் ஃபுட்டு, வேறு டேபிள் எதுவுமே இல்லை, அதனால் இங்கே வச்சு குடிஞ்சு எடுத்துகிட்ருக்கேன். சரி, நம்ம அப்படியே போயிட்டு நைட்டு ஏதோ ஒன்று சாப்பாடு ட்ரை பண்ணலாங்க. நான் இப்போ வந்து இந்த ஊரில் ஒரு சர்ச்சுங்க, அப்படியே நம்ம நடந்து வந்த வீதியிலே தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். ஓப்பனில் தான் இருக்குது, பட் மெதுவாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். மணி 8:30 ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஆர் ப்ரொஹிபிட்டட். அங்கேயே வந்து கை காமிக்கிறாங்க. ஸோ ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஃபோட்டோ அண்ட் வீடியோ ப்ரொஹிபிட்டட்னு சொன்னாலும் இங்கே எல்லோரும் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் நானும் எடுக்கிறேன். ஸோ இது நம்ம அர்மேனியாவில் நம்ம பார்த்துருப்போம், அந்த ரொம்ப ஒரு பழமையான சர்ச், அந்த இதெல்லாம் போயிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மொனாஸ்திரி, அதே மாதிரி இருக்குங்க. எனக்கு அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கு. பட் கொஞ்சோண்டு சின்னதான், ஆனால் நல்லாயிருக்கு. ஸோ வாங்க நம்ம அப்படியே வெளில போவோம். இது அச்சசல் அப்படியே அந்த அர்மேனியன் மொனாஸ்திரி மாதிரியே தாங்க ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அர்மேனியாவோட ஸ்வீட்ஸ் போல். நம்ம மதியானம் சாப்பிட்டேன். நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டில் வாங்கினது சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக வாங்கின 3மே வந்து நல்லா இருந்ததுங்க. கொடுத்த விலைக்கு செம வருது. நான் நிப்பாட்டிட்டீங்க. நம்ம ஊர் அந்த கல்யாணத்துலாம் காலையில் முகூர்த்த தப்பா அடிப்பாங்களே, அதே மாதிரி இங்கே ஒருத்தர் அடிச்சிட்டு இருந்தார். டக்குன்னு நிப்பாட்டிட்டார். மற்றவங்க இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா வீடு இல்லாதவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏத்தன்ஸில் ஓரளவுக்கு கொஞ்சம் பிக் பேக்கெட் டேஞ்சரஸ் அதிகமாக இருக்கும். ஏத்தன்ஸ்னு இல்லை, யூரோப்பில் நான் நிறையா கண்ட்ரியில் நான் சொல்லியிருப்பேன் இந்த பிக் பேக்கெட் ஆபத்து நிறையா இருக்கும்னு. ஸோ எஸ், இங்கேயும் நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து சூதனமாக இருக்கணும். ஸோ நம்ம அப்படியே இந்த இதில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து அந்த ஹேட்ரியன்ஸ் லைப்ரரின்னு ஒன்று இருக்குங்க. அதை போய் பார்க்கலாம்.
நம்ம அப்படியே நடந்து வந்து எங்கேயோ ஒரு பக்கம் வந்து ஃபுட் மார்க்கெட்டுன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா சைடு தாங்க நம்ம வந்திருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நைட் எல்லாம் ஜாலியாக உட்காந்துருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து ப்ராப்பர் ஹேப்பனிங் ஏரியாவாக இருக்குங்க. காப்பி ரைட் மட்டும் போடாமல் இருந்தாங்கன்னா சரி இந்த பாட்டுக்கெலாம். ஸோ இது வந்து மொனாஸ்திராக்கி ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஏரியாவை. மேபி அங்கே அந்த மொனாஸ்திரி இருக்கனால அந்த ஸ்கொயராக இதாக்கிட்டாங்க போல். அப்புறம் இங்கே வந்து ஃப்ளீ மார்க்கெட்னு ஒன்று இருக்குங்க. ஃப்ளீ மார்க்கெட், அதுக்கப்புறம் இது உள்ளே இருக்கிறது என்ன மார்க்கெட்டுன்னு தெரில. உள்ளே இருக்கிறது இது மார்க்கெட் இல்லை, இது மெட்ரோ ஸ்டேஷனு. உள்ளே போனால் மெட்ரோவுக்கு தான் போகணும். ஃப்ளீ மார்க்கெட்டையே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிறையா கடை இல்லை, ஒரு சில கடை தான் இருக்குது. ஸோ நம்ம அது வரைக்கும் போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு ஒரு ரவுண்டு பார்த்துட்டு, இங்கே ஒன்று இருக்குது பட் அது ஆபாசமாக இருக்கிறது. பட் ஓகே, இதெல்லாம் €1 தானாம்மா. வாங்கிட்டு போய் யாருக்கு தரது? ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் ஏதோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட்னு பார்த்தேன். பட் வந்து இதெல்லாம் வந்து ஆயில் சோப் ஆமாங்க, ட்ரெடிஷ்னல் பியூர் ஆயில் சோப். €1 நம்ம ஊர் காசுக்கு 97 ரூபா அந்த கணக்கில் வரும். அப்புறம் இதெல்லாம் வந்து 50 சென்ட்டு தானாமாங்க. விலை கம்மியாக இருக்கு. இதெல்லாம் நான் அர்மேனியாவில் €2 €3 வாங்கினேன்னு நினைக்கிறேன். பட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். ஸ்மால் பாக்ஸ் க்ளவுஸ் வந்து €5. இது பிக்கு வந்து €5, இது வந்து €4. பரவாயில்ல. இந்த ஃப்ளீ மார்க்கெட்டில் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஓரளவுக்கு விலை கம்மியாக தான் இருக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடைலாம் க்ளோஸ்டு. நம்ம காலையில் தான் வரணும், பட் நம்ம காலையில் வரக்கு டைமே இருக்காதுங்க. 9 மணி ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறாங்க. தாத்தா ஏதோ சாப்பிட்றாரு. ஆஹா, ஸ்வீட்டு இது தாங்க இருக்குது. பரவாயில்ல, €2.5 அந்த கணக்கில் தான் வருது. எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்தையுமே வந்து இந்த ஒரே வீடியோவில் கவர் பண்ணிவிட்டு நாளானிக்கு பார்க்குறதுக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கல் கட்டி விளையாடுவோமே, அப்படியே இது விட்டு இழுத்து விட்டா அந்த இது இருக்குது. ஸ்பார்டன்ஸ் எல்லாம் காலையில் வந்தால் விலை கம்மியாக நிறையா வாங்கிட்டு போகலாம் போல். €5 €8. நைஸ், சீப்பஸ்ட் பிளேஸ். ஸோ அவ்வளோதான், அதுக்கு மேலே அங்கே எதுவுமே இல்லை. நம்ம அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போவோம். சில வீதியெலாம் பார்க்குறக்கு அப்படியே செம்ம க்யூட்டாக செம்ம அழகாக இருக்குதுங்க. இது என்னது? இது ரவுண்ட் ரோட்டில் போய் பார்ப்போம். இது நான் அப்படியே புந்து பக்கத்து வீதிக்கு போகுதுன்னு நினச்சேன். இது ஏதோ பாருக்குள்ளே தான் போகுது. ஸோ நம்ம சாப்பிட்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம இங்கே கூட வந்துடலான்னு நினைக்கிறேன். இது 1879 இருக்குது போல். ரெண்டு எல்லாமே கொஞ்சம் பழைய கடை மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நம்ம இங்கே கூட வந்துடலாம். போய் நம்ம இந்த ஹேத்ரியன்ஸ் லைப்ரரியை பார்த்துட்டு, ஸோ இந்த கடைலாம் பார்க்குறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இங்கே வரலாம். இல்லை வேறு எதாவது கடை இருந்தால் கூட அப்படியே உட்காந்துடலாம். பா, cute paintings, beautiful arts. ஸோ இப்போ நம்ம இருக்கிறதும் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தாங்க. எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இருட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ இது என்னென்னா த ஏர்லி கிறிஸ்டின் டெத்ராகோன்ஸ்னு சொல்கிறாங்க. பெசிலிக் ஆஃப் மெகாலி பனாகியாவாமாங்க. இந்த ஏன்ஷியன்ட் சர்ச்சோட ஒரு ரூயின்ஸு தான் இந்த ரோமன் அகோரா. அப்புறம் இந்த ஹேத்ரியான் லைப்ரரி பக்கத்தில். ஹேத்ரியான் லைப்ரரி அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது. நம்ம இந்த சைடு இருக்கோம். ஸோ இது வந்து அதான் ஒரு ஏர்லி கிறிஸ்டின் பெசிலிக்கா, அதாவது சர்ச்சு. 5லேருந்து 6வது செஞ்சுரி பக்கம் அதை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இது விர்ஜின் மேரிக்காக கட்டின இது போலங்க.
அப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் இந்த சர்ச்சோட இது இருக்குது, ரிமைனிங்ஸ் விட்டு போனது இது மட்டும்தாங்க. இது இந்த பிசாந்தைன் ஆர்கிடெக்சர்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இந்த ஏத்தன்ஸ் மக்கள் வந்து அந்த பாகன் வழிபாடுலேருந்து இந்த சர்ச்சு வழிபாடுக்கு மாறின தருணத்தில் இதை கட்டியிருக்காங்க போல். தருமம்னு வந்து தருணம். ஸோ இதுதான் அந்த ஏரியா, பட் க்ளோஸ்டுங்க இது. இது எங்கெல்லாம் இருக்குது பாருங்க கீழே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வால், அந்த ரோமன் ஆர்கிடெக்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம அப்ளையை பார்த்துட்டு வந்தோம் பார்த்தீங்களா, இந்த ரோமன் அகோரா, அதுதாங்க இது. இந்த ரோமன் ஆர்கிடெக்ட்ஸ் இல்லை அந்த இது. ஸோ நம்ம நாளைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருட்டாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அங்கே மேலே போகலாம், போய் பார்த்துட்டே ஆகணும். இந்த ரோமன் கேட்ஸ் மாதிரி இருக்குவாங்க. ஸோ அங்கே அவர் வாசிக்கிறக்கும் இங்கே அமைதியாக நின்று பார்க்குறக்கும் எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமாங்க. அவர் வாசிக்கிற அந்த மியூசிக்கை கேளுங்களேன். நைஸ், ஒரு மென்டல் பீஸ் கிடைக்குது. ஸோ அங்கே நம்ம அடுத்தது அப்படியே போவோம். ஸோ ஃபைனலாக நம்ம சாப்பிட போகணும். மணி 9 மணி பக்கமே ஆயிடுச்சு. காலையிலேருந்து நம்ம வந்து பெருசாக எதுவுமே சாப்பிடல. காலைல ஏர்போர்ட்டில் அந்த க்ரோசாண்ட் வாங்கி சாப்பிட்டு போனோம். அதுக்கப்புறம் மீட்டிங் முடிச்சுட்டு நம்ம அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த 3 சின்னதாக ஒரு குக்கீஸ் மாதிரி ஒன்று வாங்கினோம். அது மட்டும்தாங்க இப்போ வரைக்கும் சாப்பிட்டது. நேற்று நான் சாயந்தரம் 4 மணி பக்கம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான். பட் க்ரீஸ் வந்து சீரியஸாக என்னன்னு தெரில, ஒரு சில ஊர் தாங்க வந்து போனோன்னே வந்து எனக்கு அப்படியே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தான் அந்த க்ரீஸ் இருக்குது, ஏத்தன்ஸு. பிகாஸ் அந்த ரொமேனியா புக்காரெஸ்ட்டு போனோம் பார்த்தீங்களா, அது அந்த ஏர்போர்ட்டில் நமக்கு பண்ண டார்ச்சரு, அதுக்கப்புறம் மற்ற எதுவும் சேர்த்து எனக்கு அந்த சிட்டி மேலே பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரவே இல்லை. திரும்ப என்னை இப்போ யாராச்சும் புக்காரெஸ்ட்டு கூப்பிட்டா கூட நான்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போவேனான்னு தெரில, அந்த மாதிரி ஒரு இருக்கும். பட் ஏத்தன்ஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். வந்து கொஞ்சம் மணி நேரம் தான் ஆகுது. பட் இருந்தாலும் ஊர் ஒரு தனி வைபாகவும் நல்லாவும் இருக்குது. அதே தாங்க நம்ம வந்து அப்படியே அந்த சைடு பார்த்தோம், இப்போ அப்படியே இந்த சைடு பார்க்குறோம். அந்த ஒரு பாகன் இதுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டெம்பிள் அண்ட் கிரீஸ் கொடி. ஸோ இதுதான் ஹேத்ரியன்ஸ் லைப்ரரிங்க. கீழே ஊற்றிட்டுருக்காரு, தண்ணி ஊற்றிட்டுருக்காரு. ஸோ இது தாங்க அந்த டெம்பிள் சர்ச் வந்து அப்படியே அந்த சைடு இருந்தது. அதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது முன்னாடி இது பின்னாடின்னு. எஸ். ஸோ அங்கே நம்ம அடுத்தது அப்படியே போவோம். போய் இந்த மினி மார்க்கெட்டை தான் தேடிட்டு இருந்தேன். போய் கொஞ்சம் ஒரு ஷாம்பு ஒன்று வாங்கணுங்க. ஷாம்பு எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன். ஸோ போய் கேட்போம். இங்கெல்லாம் எவ்வளோ விலைனே தெரில. இதுதான் ஒரு ட்ரெடிஷ்னல் கடை போலங்க. இங்கே போய் கேட்டுடலாம். Here. How much is one kebab or gyros? It's chicken or pork? Yes. And how much is one? 420. Yeah, okay, one. One? Yeah. Okay, this is 420. Yeah, okay. Can I pay by card? Yeah, sure. ஸோ 4.20 தாங்க இருக்குது ரேப்டு பீட்டா. ஸோ இதுதான் பீட்டா. அந்த ப்ரெட்டில் இந்த சிக்கன் கிரோஸ் போடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, தக்காளி அண்டு இந்த வெங்காயம், சாலடு அதெல்லாமே. ஸோ இங்கே வந்து 2 ப்ரைஸ் இருக்குங்க. நம்ம இப்போ டேக்அவே எடுத்தனால €4 20 ஆமாம். உட்காந்து சாப்பிட்டோம்னா €5 ஆமாம்.
ஆக்சுவலாக இது இங்கே யூரோப்பில் ஒரு சில கடையில் இது இருக்கிறது தான், இது நார்மல் தான் இங்கே. ஸோ இது ஸ்கேம் அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாது. இங்கே நிறையா பக்கமே இருக்கும். உட்காந்து சாப்பிடும்போது ஒரு ரேட்டு, டேக்அவே எடுத்தால் ஒரு ரேட்டு. பட் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சில கடையில் என்னென்னா டேக்அவேக்கு தான் காசு வாங்குவாங்க. ஏன்னா டேக்அவேக்கு அந்த பாக்ஸு அதெல்லாம் போட்டு தரனால. பட் இந்த பித்தா இதுக்கெல்லாமே பாக்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால் பிரச்சனை இல்லைங்க. ஸோ வாங்க நம்ம போய் எங்கே உட்காந்து சாப்பிட்றதுன்னு தான் தெரில. இப்போ நான் உட்கார்றக்கு இடம் இல்லை. போய் அந்த ரோட்லேயே அங்கே பிளாட்ஃபார்மில் உட்காந்துடலாம் வாங்க. ஸோ நான் அது ஃபுல்லாக சாப்பிட்டு நான் கடைசியாக ரிவ்யூ சொல்கிறேங்க. ஆனால் இங்கே வச்சு சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை. அப்படிங்க தான் ஓரமாக தான் உட்காந்துருக்கோம். சாப்பிட்டு சொல்கிறேன். எஸ். ஸோ நம்ம அது சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக நல்லா தாங்க இருந்தது. 4:20க்கு ஒரு நல்ல ப்ரைஸ் தான். நம்ம நாளைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்லோவாக்னு வருது. இது இந்த க்ரீக் ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ரோசரி மளிகை கடைக்கு போகணுங்க. ஏன்னா அந்த கடையில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதாங்க இப்போ பிளானு. ஸோ வாங்க அது வரைக்கும் போயிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிக்கலாம். ஐஸ் ரோல் இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம காலையில் பிராட்டிஸ்லாவால் ஆரம்பித்தோம். இன்றைக்கி கத்தல 3:30 மணிக்கு ஆரம்பித்தோம். தூக்கமே இல்லாமல் இப்போ மணி 9:45 ஆகுது. ரூம் போயிட்டு படுத்து தூங்கிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் போயிருக்கும். கிரீஸ் ஏதென்ஸை பற்றி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ நாளைக்கு சாயந்தரம் நம்ம எடுப்போங்க. நாளைக்கு தான் வந்து அந்த எக்ஸ்போலே வந்து ஒரு பெரிய ஒரு இருக்குது. காலைல 10 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் கண்டினியூஸாக மீட்டிங்ஸு. கிட்டத்தட்ட ஒரே நாளில் 9 மீட்டிங்ஸ் இருக்குது. 9 மீட்டிங்கும் நம்ம முடிக்கணும். நடுவில் 12லேருந்து 12:30 வரைக்கும் மட்டும்தாங்க ஃப்ரீ டைமு. ஸோ ஆக நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அதே மாதிரி யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்டார்ட் வித் சதீஷும் உங்களுக்கு பிஸ்னஸ் யூரோப்பில் இருக்க பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸ்டார்ட் அப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்ட் வித் சதீஷை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே ரெகுலராக வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்போங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.